நேரிலே வணக்கம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய கல்விக்காரனாகிய புதனை ஆட்சிபடாக கொண்ட எனதருமை கன்னிராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் இருந்த குரு பகவான் மே 17ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் வருகிறார். மேலும் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் அதிசாரமாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடம் வருகிறார். மீண்டும் வக்ரகதியில் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 10ஆம் இடம் செல்கிறார். மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7, 1ஆம் இடங்களில் இருந்த ராகு கேதுக்கள் 6, 12ஆம் இடங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். இவ்வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக வேறு ஊருக்கு மாற்றம் அடைவார்கள். தொழில்துறையில் அலைச்சலும் வளர்ச்சியும் கலந்து இருக்கும். வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு சனியின் பார்வை இருப்பதால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். அதனால் காரிய தடைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனை வராது. குழந்தைகள் கல்வி நன்றாக அமையும். தொழில்துறையில் பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பச் சூழல் அமைதியாக இருக்கும். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ளலாம். புதிய முயற்சிகள் தாமதமானாலும் காரியத்தை சாதித்து கொள்ளலாம். தனக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்லதொரு கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபமும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்லதொரு பலன்களை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.